அடுப்பு எரிய ஆரம்பிச்சிட்டு சட்டி எடுத்துருவா. ஆமாம், சட்டியில் வச்சு கடலையே போட்டுடலாம். ஹாய் உறவுகளையே வீடியோ ஆரம்பிச்சிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ இங்கே வேர்க்கடலைலாம் வறுக்கிறேன். அடுப்பு வேறு புகஞ்சிக்கிட்டே இருக்கா. அதான் எனக்கு பேசிக்கிட்டே நான் வீடியோ ஓடுறதை கூட நான் கவனிக்கலை. வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டா. எங்கள் பேத்தி தான் வீடியோ எடுத்துருக்கா. ஓகே நான் ரொம்ப உளறிக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ என்ன பண்ணுறோன்னா, வேர்க்கடலையை தான் வறுத்து சட்னி வைக்க போகிறோம். அதுவும் விறகடுப்பில். பாருங்கள், விறகு வேறு ஈரமாக இருக்குதா. காலையிலேயே இது பனி பெஞ்சதுனால அது கொஞ்சம் எரிய மாட்டேங்குது, புகத்தில் அடிக்குது. எப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி பற்ற வச்சுருக்கேன். விறகு நல்லா பிடிச்சிக்கிச்சுன்னா நல்லா எரியும். வேர்க்கடலை வேறு காலிலேருந்து உட்காந்து உரித்து முழு கடலையாக இருந்தது, தோலெல்லாம் உரித்து எடுத்து தான் வறுக்கிறோம். இப்போ என்ன பண்ணலான்னு ஐடியானா, காலையிலேக்கு டிஃபனுக்கு சட்னி, வேர்க்கடலை சட்னிலாம் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படியே நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் எங்கள் ஊருக்கு, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி இருக்க வயல்வெளி தான். எங்கள் பேத்தி தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து எடுக்க சொன்னேன். பாருங்கள், காலையிலே இளம் வெயிலில் எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குன்னு. இங்கே மயிலெல்லாம் மேயும். மயில் நிறைய வரும். இப்போ தஞ்சாவூர் பக்கம்லாம் மயில் எக்கச்சக்கமாக இருக்குது. அடுப்பு வேறு புகையை போட்டு சாம்பிராணி போட்ட மாதிரி என்னால் உட்கார முடியல. எப்படியோ ஒரு வழியாக வறுத்து எடுத்து வச்சுட்டேன். இட்லி பானையை பற்ற வச்சிடலாம். இது விறகடுப்புலேயே வச்சு அந்த பானையை ரொம்ப கலர் மாறி போச்சு பாருங்கள். விறகடுப்பில் வச்சு தீஞ்சிட்டு இட்லியை ஊற்றி வச்சிடலாம். இந்த விறகு குருவி உட்காந்துருக்கு. அது இன்னமும் ஒரு குருவி சொல்லுவாங்க, அது மைனா குருவின்னு நினைக்கிறேன் அது பேர். அது எனி டைமும் அங்கே உட்காந்துக்குதுப்பா. எப்போ பார்த்தாலும் விரட்டினாலும் போகாது, அங்கே தான் இருக்கும். அது அங்கே விரட்ட மாட்டோம் சொல்கிறேன், அங்கே தான் இருக்கும். எனி டைம் அதோட பிளேஸ் போல் இருக்குது, அங்கே தான் உட்காரும். பாருங்க, எங்கள் வீட்டுக்கு பின்னாடி எவ்வளோ அழகாக தெரியுதில்ல. இங்கே விறகடுப்பு வச்சு சமைக்கிறது ரொம்பவே பிடிக்கும் எங்களுக்கு. கேஸ் வேறு காலி ஆகிட்டா, சரி அந்த சாக்கிலே விறகடுப்பை பற்ற வச்சிடலான்ட்டு பற்ற வச்சோம். எள்ளு தான் போட்டிருக்கு கீழேலாம். எள்ளு இப்போ தான் அங்கங்கே ஒன்று முளைச்சி வந்துருக்கு, நிறைய முளைக்கலை. மாவு நைட்டு தான் ஆட்டி வச்சேன், நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த மாவு. விறகடுப்பில் இட்டு சுட்டு சாப்பிட்டோன்னா அது நல்லா புசுன்னு இந்த மாதிரி துணி போட்டு சுடுற பாருங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, குக்கருக்குள்ளே எண்ணெயை தடவி வச்சு ஊற்றுறாங்களா. அந்த இட்லி எங்கே நல்லா இருக்குது, முழுக்குன்னு கொழுக்கட்டை மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் துணி போட்டு ஆவியில் வேக வச்சு எடுத்து பாருங்கள், அது டேஸ்ட்டே வேறு தான். இட்லி எண்ணெய் தடவைனா தோசை மாதிரிலாம் ஆயிடுது. அது தட்டில் எண்ணெய் தடவிக்கிறாங்க, வளன்னு இருக்குன்னு. அது எங்கே நல்லா இருக்குது. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், அதுவும் சூப்பராக இருக்கும். ஆனால் நீங்கள் விறகடுப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்காது, நீங்கள் கேஸ்லேயே வைக்கலாம். ஆனால் துணி போட்டு சுடுங்க, நல்லாயிருக்கும். பானையில் வச்சு குக்கருக்குள்ளே வைக்காதீங்க. குக்கரில் அந்த தண்ணி விழுந்து அது ஒரு மாதிரி வழுன்னு இருக்கும். இது 2 தட்டு பானை தான். அது ரொம்ப நாளாக இருக்குது இந்த இட்லி பானை எங்ககிட்ட. அதான் பானையே எப்படி கருப்பாயிட்ருக்கு பாருங்க. புதுசாக ஒரு பானை வாங்கி வச்சுருக்கேன், அது கறியாகக்கூடாதுன்னு அது உள்ளே இருக்குது. புதுசு எத்தனைன்னா அது 30 குழி இருக்குது. அது அவ்வளோ இட்லியே சுட்டு என்ன பண்ணுறது தெரியாமல் வாங்கிவிட்டேன். அது ரொம்ப பெருசு, 30 குழி இட்லி பானை. அது ஏதாவது எல்லோரும் வர்றப்போ வேணும்னு வாங்கினா அது சுடுறதுக்கான வாய்ப்பே இல்லை, மேலேயே இருக்குது. விறகடுப்புலேயும் இதை தான் வைக்கிறேன், கேஸ்லேயும் தூக்கிட்டு போய் இதை தான் வைக்கிறேன். வேர்க்கடலை நல்லா ஆறிட்டு முரத்தில் போட்டு தேய்ச்சி புடைக்கணும். புடைச்சிட்டு இந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு தான் இப்படி வச்சு வடியை வச்சு தேய்ச்சோன்னா நல்லா விட்டுரும். இப்படியே அழுத்தி இப்படியே நல்லா தேய்ங்க, தோகை ஈஸியாக விட்டுரும். இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. இல்லாட்டியும் நம்மளோட கிளாஸ் டம்ளர் இருக்குல்ல, அதை வச்சு அதோட பேக் சைடாலையும் நசுக்கி விடலாம். நசுக்கிட்டு தோலை எடுத்துகிட்டு அடித்தா தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். தோலோடையே அரைக்கலாம், ஆனால் நாங்கள் தோலை எடுத்துகிட்டு தான் அரைப்போம். வேர்க்கடலை சட்னி மனமே சூப்பராக இருக்கும். நல்லா அதுவும் நம்ம ஊர்லேயே விளைஞ்ச கடலை. இது தோல் உரித்து எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக போய் செஞ்சிட்ருக்கேன் நான். மாவு நேற்று அரைச்ச மாவு இட்லிக்கு, அதுவும் நல்லா புளிப்பு இல்லாமல் சூப்பராக இருக்கும். இந்த வேர்க்கடலைக்கும் அதுக்கும் சூப்பராக இருக்கும். இப்போ அம்மியில் தான் வச்சு நான் அரைக்க போகிறேன். இது அம்மி கழுவி ரெடியாக வச்சுருக்கேன். அம்மியில் வச்சு அரைச்சோன்னா மிக்சிலையும் அடிக்கலாம், மிக்சி உள்ளே இருக்குது. இருந்தாலும் உங்களுக்காக நான் இதெல்லாம் செஞ்சு காமிக்கிறேன், எப்படி இருக்கும் கிராமத்து சமையல் எப்படி இருக்குன்னு பாருங்கள். 4 மிளகா தான் வைக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இப்படி நல்லா மசிச்சுக்குங்க முதல்ல. ஏன்னா அப்போ தான்
கடலை வச்சோம்னா இது தோல் தோலாக நின்றும். ஃபஸ்ட்டு இந்த மிளகாயை நல்லா மதிச்சுக்கிட்டு குட்டியூண்டு அம்மிப்பா இது. இப்போ தான் வாங்கினோம் இதுவும் நாங்கள். என்கிட்ட இங்கே அம்மி இல்லை, இப்போ தான் வாங்கினோம். 1200 இந்த அம்மி வாங்கிட்டு. அம்மி வாங்கி நீங்கள் பழக்கணுன்னா என்ன பண்ணணுன்னா, அரிசியை ஊற வச்சு சும்மா வேஸ்ட்டாக இருக்கிற அரிசி ஏதாவது இருந்தால் ஊற வச்சு அதில் வச்சு நல்லா 2-3 தடவை அரைச்சி வழித்து கீழே போட்டுருங்க. அதில் இருக்க மண் சின்ன சின்ன அவங்க கொத்து போட்டிருக்காங்கல்ல, அதில் மண் இருக்கும். அம்மி பழக்கிறதெல்லாம் நம்ம அரிசியை ஊற வச்சு நல்லா 4 தடவை அரைச்சி அதை கழுவி கீழே ஊற்றிடணும். அந்த அரிசி அதில் இருக்க அழுக்கெல்லாம் வந்துடும். அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு 2-3 தடவை அரைக்கணும். நரன்னு மண் தெரியும். இல்லைன்னா நீங்கள் 4 தடவை அரைக்கிற வரைக்குமே அதில் மண் வரும். நானே அப்படி தான் இப்போ பழக்கினேன். அரிசியை ஊற வச்சு ரேஷன் அரிசி இருந்துச்சா அதை ஊற வச்சுட்டு அதை வச்சு நல்லா போட்டு அரைச்சி கழுவி கீழே ஊற்றிட்டு அப்புறம் தான் நாங்கள் அரைக்கிறோம். விறகு இந்த பாருங்கள், அந்த உரிமட்டை விறகு தேங்காய் வெட்டுறோம்ல, அதோட உரிமட்டை அது இது எல்லாத்தையும் போட்டு எரிச்சிருவோம். பாப்பா வயலையே எடுத்துக்கிட்டு இருக்கா பாருங்கள். அது சோலை மாதிரி ஒரு வீடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. உள்ளே 4 பக்கம் தென்னை மரம் வச்சு நடுவில் அந்த மாதிரி இருக்கிறப்போ காற்றோட்டமாக ஃபேன் இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும். கிராமத்துலலாம் இப்படி தான் சூப்பராக வீடுங்கள்லாம் அழகழகாக இருக்கும். கரண்ட் இல்லைன்னா கூட பயப்பட மாட்டோம். அது பாட்டில் வந்து மரத்தடியில் உட்காந்தாலே போதும். மசிஞ்சிடுச்சு ஓரளவு. புளியை வச்சுட்டு உப்பு வச்சிடலாம். கடலை நிறையா இருக்கிறதுனால பாதி வச்சு அரைக்கிறேன். அம்மி சின்ன அம்மியாக அதில் கொட்டுது கீழே. பாதியாக அரைச்சிக்கலான்ட்டு. இன்றைக்கி எல்லாேருக்கும் பசங்களுக்கெல்லாம் இன்றைக்கி இட்லி வேர்க்கடலை சட்னி பண்ணி தரேன்னு சொல்லிட்டேன்னா எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். பிடிக்கும் எல்லாருக்குமே. மீன் வேறு வாங்கியிருக்கு, அது வேறு அடுத்தது குழம்பு வைக்கணும். இட்லி எல்லாருக்கும் பிடிக்காது. 2 டிக்கெட்டு தோசை வேறு கேட்கும். அதுக்கு தோசை ஊற்றணும். அது கேஸில் வச்சு ஊற்றிடுவேன். பாருங்கள், அந்த குருவி மறுபடியும் வந்து அதே இடத்துல உட்காந்துட்டு இப்படி போயிட்டு ஏதாவது இறை எடுத்துகிட்டு வந்து அங்கேயே உட்காந்துருது. விறகு தான் சரியாக இறையாமல் மக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கு. எழுந்து போய் அதையும் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறீங்க மாமா? அம்மியில் வேர்க்கடலை சட்னி அரைக்கிறேன்டா. ரோஷினி அரைச்சிட்டேன். ஓரளவு மசிஞ்சிச்சு. இதெல்லாம் வாங்கினாலே போதும். அடுப்பு பாருங்கள் அணைஞ்சே போயிட்டு திரும்ப தான் நான் பற்ற வைக்கணும். இப்போ எப்படியும் வெற்றிகரமாக சுட்டு முடிச்சிடுவேன். சட்னி ஓரளவு மறிஞ்சிட்டு வழிச்சிடலாம். இப்படி அம்மியை தூக்கி சொயின்னு வலிக்கிறது சூப்பராக இருக்குல்ல. அப்படியே அந்த அம்மியை கழுவி அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்துக்கலாம். சட்னி பூரா அதில் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை அப்படியே கழுவி எடுத்து அப்படியே குழப்பி சட்னி தாளிச்சிட வேண்டியதான். ஒரு ஈடு வெந்துட்டு இட்லி. இலையில வச்சிடலாம். சாப்பிடட்டும். பின்னாடியே வாழை மரம் இருக்குது. அதில் தான் சின்ன இலையாக பார்த்து அறுத்துட்டு வந்துருக்காங்க. அதில் வச்சு சட்னி ஊற்றி இங்கே பாருங்கள் சூப்பராக ஊற்றியாச்சு. சாப்பிட வேண்டியதான். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் சாப்பிட பிடிக்கும்? வாழை இலையில் வச்சு இட்லி, அதுவும் சூடாக பாருங்கள். எல்லோரும் சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. சட்னி வேர்க்கடலை சட்னி, இட்லி. நானும் சாப்பிட போகிறேன். பசங்க தான் இலையில கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துட்டு நானும் பசிக்குது. காலையிலேருந்து வேலையா, தோசை வேறு ஊற்றணும் இருக்குது. இது எங்கள் குட்டி பேரனுக்கு தோசை தான் வேணுமா, அதுவும் போட்ட தோசை வேணுமா. போட்ட தோசை. நான் போடாமல் தோசைக்கல் மாதிரியே ஒரு தோசையை ஊற்றிட்டேன். இது மதியானம் சமைச்சது, அதையும் சேர்த்து உங்களுக்கு காமிக்கிறேன். மதியம் சமைச்சு மீன் வாங்கியிருந்தோமா, சமைச்சு இலையில வச்சு மீன் வறுவல், மீன் குழம்போட மதிய சாப்பாடு இது. இப்படி தான் எங்களோட இன்றைக்கி நாள் போச்சு.
எங்களோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், இது என்ன மீன் தெரியுமா? சிலேபி மீன். ஓகே, பாய், நன்றி.